மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சும் 4 பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமான பொருள் 2 பொருளுங்க. ஒன்று பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இது 2ம் சேர்க்குறப்ப தாங்க செம்ம டேஸ்ட்லேயும் நல்லா மணமாகவும் இருக்கும் இந்த சட்னி. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பட்டை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தானே சட்னி நல்லா மணமாக இருக்கும். சட்னி அரைச்ச சட்னி ஊற்றிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 4-5 இட்லி அப்படியே எடுத்து வச்சு அப்படியே கரண்டியில் ஒரு பக்கமெல்லாம் சட்னி ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக இட்லி ஃபுல்லாக ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிடாம ஒரு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உண்மையுமே சொல்கிறேங்க. ஒரு 4 இட்லி திங்கிறாங்க, 5 இட்லி கூட தான் திம்பிங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.